இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யார் இது? சேகரா? அருணா இல்லனா சக்தியா? ஹேய், சந்தோஷ் தானே? ஹேய், என்னடி யார் யார் பேரை சொல்லிட்டு இருக்க? யார் இவங்கெல்லாம்? உன் தாத்தா. டேய், நம்ம பெட்ரூம்க்குள்ள நீ தான் வருவன்னு எனக்கு தெரியாதா? உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தா நீ எனக்கு ஷாக் கொடுக்கற. என்ன சர்ப்ரைஸ்? ஒரு நிமிஷம் இங்க பாரு. அல்வாவா? ஆமா, என் பொண்டாட்டிக்கு பிடிச்ச அல்வா. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சீனு, நான் உனக்கு கேட்கவா? ஏய், ஒன்னா எல்லாமே உனக்கு தான். அது இல்லடா, நேத்து அன்னைக்கு சாருவ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள வந்தப்போ உன் பர்ஸ்ல என் போட்டோவை காட்டினல்ல? ஆமா, என் போட்டோவை கூடவே வச்சிருக்க. உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா? என்னடி பொண்டாட்டி இப்படி கேக்குற? நான் எப்பவும் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். அது முடியலன்னு தான் போட்டோவாது என் கூடவே இருக்கட்டும்னு வச்சிருக்கேன். நான் அடிக்கடி கடையில இருக்கும்போது கூட எடுத்து பாப்பேன், தெரியுமா? நீ இதெல்லாம் பண்றப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குடா புருஷா. ஏய், என்ன புருஷன்லாம் கூப்பிடுற? நல்ல மூட்ல இருக்க போல. ஹாய், பின்னாடி போ. ஹாப்பி மூட்ல இருக்கேன், ஆனா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. ஓ, அப்ப ஹாப்பியா இருக்க? ஆமா. என்னதான் ஒரு பொண்ணுக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு எல்லாரும் பாசமா இருந்தாலும் அவளுடைய ஹஸ்பண்ட் அவ மேல அதிகம் பாசம் வச்சிருக்கிறது தெரிஞ்சா ஒரு பொண்ணுக்கு அதை விட உலகத்துல சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல, தெரியுமா? அப்படியா? ஆமா. அது மட்டும் இல்ல, நமக்குள்ள நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துச்சு, நிறைய சண்டை போட்டிருக்கோம். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நீயும் நானும் இந்த அளவுக்கு இன்டிமேட்டா இருக்கும். அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீ சொல்றதும் சரிதான். நமக்குள்ள நிறைய ப்ராப்ளம் இருந்தது. நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவோம்னு கூட நினைச்சிருக்கேன். ஆனா கடவுள் அதுக்கெல்லாம் விடல. நாம இன்னும் அதிகமா க்ளோஸ் ஆயிட்டே தான் போறோம். இதுக்கெல்லாம் நம்ம உங்க அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அம்மாவுக்கா? ஏன்? ஆமா, அவங்க தான் நம்மள பிரிக்கிறதுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால நாம இன்னும் க்ளோஸ் ஆயிட்டே போறோம். அப்படியா? ஜீனோ, இந்தாப்பா பால் எடுத்துக்கோ. புடி. புள்ள கேட்டுதா பெத்தவ செய்யணும்னு இருக்கா என்ன? உன் மேல இருக்கிற அக்கறையில தான் நான் செய்யறேன். ஆனா என்ன பண்றது, நான் எவ்வளவுதான் பாசத்தை கொட்டுனாலும் அதெல்லாம் உனக்கு பெருசா தெரியாது. நீ இவளோட போட்டோவை தானே உன் பரிசுல வச்சுட்டு சுத்திட்டு இருக்க. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. பர்ஸ்ல வைக்கிற அளவுக்கு உங்க போட்டோ எதுவும் என்கிட்ட இல்ல. சும்மா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்காதடா. உனக்கு நான் இப்ப இலக்காரமா போயிட்டல்ல. நீ பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏதோ நான் உங்களை பிரிக்க பாக்குறேன், அதனாலதான் நீங்க ஒன்னா இருக்கீங்கன்னு இவ சொல்ற. அதுக்கு நீயும் சிரிச்சிட்டு நிக்கிற. என்னம்மா எங்களுக்குள்ள பேசுனதெல்லாம் இப்படி ஒட்டு கேக்குறீங்க? ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. இப்படி கதவை திறந்து போட்டு பேசினா எல்லாம் கேட்க தானே செய்யும். இனிமே ஏதாவது கேட்கணும்னாலும் நேரடியாவே கேளுங்கம்மா. சரிடா, நான் உன்கிட்ட நேரடியாவே கேக்குறேன். இந்த பர்ஸ்ல போட்டோ வைக்கிற கதையெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உனக்கு இவ முக்கியமா இல்ல நான் முக்கியமா சொல்லு. என்னம்மா இங்க என்ன மனைவியா அம்மாவான்னு பட்டிமன்றமா நடக்குது? எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும், சொல்லு. அவ முக்கியமா இல்ல நான் முக்கியமா?
ஏய் மாயா மாயா என்ன மாயா ஏய் ஏய் மாயா மாயா என்ன ஆச்சு என்ன ஆச்சு ஒரு நிமிஷம் இரு மாயா இந்தா குடி டேய் என்னடா அவ வாந்தி எடுக்கறா என்னடா பொண்ணு அம்மா நான் எதுவும் பண்ணலமா ஐயோ பார்வதி சாரு சீக்கிரமா வாங்க இவன் நம்மள ஏமாத்திட்டா பார்வதி என்ன சன்னி ஷோ இவ வாந்தி எடுத்துட்டு இருக்கா ஏய் சீனு என்னடா இது அத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏய் மாயா எதுக்குடி இப்ப வாந்தி எடுத்துட்டு இருக்க அட போங்க அத்தை அதை எப்படி நான் சொல்லுவேன்? ஏய் மாயா என்ன சொல்ற ஓ சீனு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி கேக்குற? எல்லாம் உன்னாலதான். நான் சொன்னேன் கேட்டியா? இது என்னாலயா ஓ போச்சு, எல்லாமே போச்சு. ஏய் சீனு, பெரியவங்க ஆசீர்வாதம் இல்லாம எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி பண்ணி வச்சிருக்க. ஐயோ அத்தை அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. போய் சொல்லாதீங்க மாமா. நீங்க இப்பெல்லாம் ரூம் உள்ளே தான் இருக்கீங்க. உள்ள என்ன நடக்குதுன்னு எப்படி தெரியும்? இப்படி ஏமாத்திட்டீங்களே மாமா. ஏய் உன்ன நான் என்ன ஏமாத்துனேன்? இல்ல, அத்தைய நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்களே. டேய் நீ எல்லாம் என் புள்ளையாடா. உனக்காக நான் என்னெல்லாம் கனவு கண்டிருந்தேன். இப்படி பண்ணிட்டியேடா. குடும்பத்தை மீறி இப்படி பண்ணிட்டல நீ. ஐயோ இல்லம்மா. ஏய் பத்மா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? மா, சீனு என்ன வேலை பண்ணிருக்கான்னு பாருங்க. என்ன பண்ணா? ஓ இந்த மாயா வாந்தி எடுக்கறாமா? அப்படியா மாயா? சீனு என்னடா, நல்ல விஷயமா? ஐயோ பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய் இவதான் சொல்றாளே எல்லாம் உன்னாலதானு. ஆமா அத்தை, நான் வாமிட் பண்ண இவன் தான் காரணம். ஏய் மாயா, ஆல்ரெடி எல்லாரும் என்ன தப்பா பாக்குறாங்க, நீ வேற. ஆமா, நீதான் அல்வாவை அதிகமா கொடுத்த. அது ஓவர் ஸ்வீட், அதான் திகட்டிக்கிட்டு வாமிட் வந்துருச்சு. ம்ம். இவ்வளவுதானா? ஏய் இதுக்காடி இவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்க? போடி போய் வேலையை பாரு. ம். ஏய் இத முதல்லயே சொல்லி தொலைக்க வேண்டியதானே? நீங்க முதல்லயே கேட்க வேண்டியதானே? என்ன என்ன வெறுப்பேத்தி பாக்குறியா? இரு உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஏய் பொண்டாட்டி நீ இருக்கியே சீனு. உன்னை- ஏய் இல்ல எங்க ஓடுற? ஏய் மாயா